இப்போ நம்ம பார் கிராஃப் இதுல பிருந்தாவோட மார்க் அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல பிருந்தாவோட மார்க் என்னன்னு சொல்லிட்டு இந்த பார் கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஹரிசாண்டல் லைன்ல சப்ஜெக்ட், வெர்டிகல் லைன்ல பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். சரி, அவர் லாங்குவேஜ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேல் மூலமா எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அதை மேல நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா, நான் வந்து இதெல்லாம் கொடுக்கல, நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. சரி, இதுல ஒரு யூனிட் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்? இப்ப 10 நம்ம பிரிச்சிருக்கனால ஒரு யூனிட் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்? 10%. சரியா, அதே போல அடுத்த 2% நீங்க வந்து செய்யணும். சரியா, Brinda has scored maximum mark in dash subject. பிருந்தா வந்து மேக்ஸிமம் மார்க் எந்த சப்ஜெக்ட்ல வாங்கியிருக்கா? அங்க பாருங்க, பார் கிராஃப் பாருங்க. மேக்ஸிமம் மார்க் எந்த சப்ஜெக்ட்? 50, 60, 80, 65, 75. அப்ப எந்த சப்ஜெக்ட்ல மேக்ஸிமம் மார்க்? அதிக மார்க் எதுல? என்ன சப்ஜெக்ட் அது? எழுதுங்க. ஓகே. Brinda has scored minimum marks in dash subject. மினிமம் மார்க் எதுல வாங்கியிருக்காங்க? Language. ஓகே, எழுதுங்க. தேர்ட் ஒன் போட்டு ஆன்சர் எழுதுங்க. Percentage of The percentage of marks scored by Brinda Brinda in science. Brinda in science. சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க? சயின்ஸ்ல எத்தனை மார்க்? எழுது. Brinda scored 60% mark in the subject. ஓகே. 60% மார்க் எந்த சப்ஜெக்ட்ல வாங்கியிருக்கா?